கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த மத நல்லிணக்க மனிதநேய சமத்துவ பொங்கல் விழா. கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் மத நல்லிணக்க மனிதநேய சமத்துவ பொங்கல் விழா கோவை அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சமூக சேவகி கோவை ஆட்டோ குயின் திருமதி திவ்யா சக்திவேல் அவர்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்து வழிபாடு செய்து சிறப்பித்தார். எலிம் சொல்யூஷன் நிறுவனர் திரு தேவநேசன் அவர்கள் குழந்தைகள், முதியவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்பித்தார். லெமன் இன் தி ஸ்பூன், வாட்டர் பால், உரியடித்தல், கயிறு இழுத்தல், ஆப்பிள் சாப்பிடுதல், தண்ணீர் நிரப்புதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக சேவகர்கள் திரு கண்ணன் மற்றும் ஐசக் மதன் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார்கள். சமூக சேவகர் ஆட்டோ சக்திவேல், மணிவண்ணன் அவர்கள் விழாவை ஒருங்கிணைப்பு செய்தார்கள். ஆதரவற்ற இல்லங்களில் வாழும் குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிறுவனர் கௌரி சங்கர் அவர்கள் பொங்கல் பரிசாக புத்தம் புதிய 50 ரூபாய் நோட்டுகளை வழங்கி அனைவரையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆற்றினார். சமூக சேவகி திருமதி ஷக்கீலா பானு அவர்கள் தங்கள் கணவர் தெய்வ திரு ஷேக் முகமது கவுஸ் அவர்கள் நினைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதான உணவை வழங்கி சிறப்பித்தார்கள். ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்றது. உறவுகளை இழந்து வயதான காலத்தில் தனிமையில் வாழும் முதியவர்களுக்கு மகனாக, மகளாக, பேரன் பேத்திகளாக இருந்து இந்த மனிதநேய பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் அனைவரையும் அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள நிர்வாகிகள் மனதார பாராட்டினார்கள். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தாய்க்க வணக்கம். பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் இன்று அதாவது ஒரு மத நல்லிணக்க மனிதநேய சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஏக மக்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடினாலும் பாரத மாதா எல்லாத்திலும் ஒரு முற்றிலும் மாறுபட்டது தான். அதாவது என்ன, உறவுகளை இழந்து உரிமைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகள் வருவார்கள், தன்னுடைய பேரன்மார்கள் வருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அரவணைக்கும் அன்பில்லத்துள்ள இந்த முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளோடு அவர்களோடு இருந்து எங்களது குடும்பத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு பேரன் பேத்திகளாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு மகனாக, மகளாக இருந்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதில் ஒரு பெருமிதம் கொள்கிறோம். அது மட்டுமன்றி ஒரு சமூக சேவகி திருமதி திவ்யா சக்திவேல் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை துவக்கி வைத்து பொங்கலை கொண்டாடினார்கள். அதுபோல் நம்ம இந்த குட்டி பாப்பா அவர்கள் இன்னைக்கு பொங்கல் விழாவை சிறப்பித்து கொண்டாடினாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதையும் தாண்டி இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஷேக் முகமது கவுஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அன்னாருடைய நினைவை போற்றும் வகையில் இந்த மத நல்லிணக்க பொங்கல் விழாவில் அவருக்கு நாங்கள் ஒரு அன்னதானம் கொடுக்குறோன்னு சொல்லி இந்த பொங்கல் விழாவில் இந்த ஒரு முஸ்லீம் சகோதரி குடும்பத்தோடு இந்த அன்னதானத்தை கொடுக்குறாங்க. இதில் சொல்லிக்கொள்ள விஷயம் என்னென்னா, மதங்கள் வேறு வேறு இருந்தாலும் மனிதநேயம் என்றுமே ஒன்று தான். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மத நல்லிணக்க பொங்கல் விழாவை இப்பேற்பட்ட சமுதாய உள்ளங்களோடும் உறவுகளை இழந்த இந்த முதியோர்களோடு கொண்டாடி மகிழ்ந்ததில் பெருமிதம் கொள்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். மண்ணில் மனிதநேயம் மலரட்டும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதியோரோடு நாங்கள் பொங்கல் எங்கள் ஃபேமிலியோடு செலிப்ரேஷன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து 3 வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் வரைக்கும் இவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கி வந்தது என் கணவர் ஷேக் முகமது கவுஸோட 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி போற்று வகையில் அவரோட பேரில் அன்னதானம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இங்கே வந்தோம். ஆனால் எங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இங்கே பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பாக இங்கே சமத்துவ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதே தெரிஞ்சுது. அந்த வகையில் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னென்னா, எல்லாருமே அவங்கவுங்கனால என்ன முடியுமோ
அதை வந்து மற்றவங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக பழகிக்குங்க. பெரிய உதவி தான் உதவி கிடையாது. நம்மளால் செய்கிற சின்ன உதவி கூட மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்காக பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இன்றைக்கி என் கணவரோட 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலிங்கிறதுனால அவரோட ஆன்மா சாந்தி அடையிருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க ப்ரே பண்ணுங்க. எங்களோட சேர்ந்து எல்லாரும் அவரோட குழந்தைகளும் சரி, அவரோட குடும்பத்தாரும் சரி, எல்லாரும் அமைதியாகவும் இங்கே இருக்கிற எல்லாரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும். அப்படிங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுங்கள் கடவுளிடம். அதுதான் நாங்கள் இந்த நாளில் வேண்டிக்கிறது. நன்றி. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் நடத்தியதற்கு மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இந்த பாரத மாதா நற்பணி மன்றத்தின் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமத்துவ பொங்கலுக்கு நம்ம சகோதரிகள் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இனி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாம் உயர்வோம், பணங்காசில் உயர்வோங்கிற காலத்தில் நம்ம உதவுவோன்னு சொல்லி போட்டு இந்த பாரத மாதா நற்பணி மன்றம் அறக்கட்டளையானது இன்றைக்கு பல மதங்களை சார்ந்தவர்களை ஒருங்கிணைத்து இந்த விழாவை சிறப்பித்து குழந்தைகளுக்கு ஒரு சந்தோஷம், இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கும் ஒரு இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து வருடம் போல் இருந்தவங்க இன்றைக்கி வெளிச்சத்தை பார்க்குற மாதிரி இன்றைக்கி அவங்க முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்க முடிஞ்சது. தெய்வத்தை நம்ம இங்கே தான் காண்றோம். அவங்களுக்கு நமக்கு இந்த ஒரு டானிக் கொடுத்த மாதிரி இன்றைக்கி அவங்க ஃபேஸில் அந்த அப்பியரன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைச்சிங்க. எத்தனையோ அன்னதானங்களை அந்த அம்மா இன்றைக்கி அவர் கணவருக்காக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இன்றைக்கி நன்றி சொல்லணும்னா இன்றைக்கி 2 பக்கமும் நன்றி சொல்லணும். மத நல்லிணக்க பொங்கல் செய்யலாம், பட் மத நல்லிணக்க பொங்கலுங்கிறது ரேர். ஏதோ ஒரு சில 2 இடத்துல தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. நம்ம உதவுவோம், உயர்வாங்கிறத 2வது தள்ளி நம்ம உதவணுங்கிற குறிக்கோளை இன்றைக்கி எல்லாம் மனசில் வைங்க. முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.